ம், ஏன் இந்த மாதிரி பொசிஷன்னா இப்படி வச்சோன்னா ஒரு மாதிரி மேலே இப்படி இப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இப்படி உட்காந்து பேசுகிறேன். புக்ஸை பற்றி நான் மனசார சில இது சொல்லலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப புக்ஸ் மேலே அதிகமாக லவ் வந்தது என்னென்னா, வேர்கள் அப்படின்ற ஒரு அலெக்ஸ் ஹேலி அவரோட புத்தகங்களை படிக்கும்போது தான். அவருடைய அந்த ஒரு புத்தகம் தான் படித்தேன். அதில் ஒரு 600 வருஷ வாழ்க்கை முறை, 100க்கும் மேற்பட்ட மனிதர்கள், அவங்க கடந்து போன விஷயங்கள், அடிபட்டது, அவங்க பார்த்தது, இதெல்லாம் நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துலே நான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும்போது சில சாப்டர்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து கத்தியிருக்கேன். ஏன்னா அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும். அந்த குட்டி சந்தோஷமே எனக்கு அவ்வளோ ஏதோ நானே அதை உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த புத்தகம் ரீட் பண்ணிவிட்டு முடித்தோடனே எனக்கு என்ன ஒரு ஹை இருந்துச்சுன்னா, இந்த ஹை ஃபீலை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நிறையா புத்தகங்கள் தேடி படிக்க ஆரம்பித்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். சில பேருக்கு புக்ஸை நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வேண்டாம், இந்த புக்ஸு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். ஸோ புக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது நமக்கு தெரிஞ்ச பீப்புள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போது ஒரு கார்டாக நம்ம பிரெயினை கன்சிடர் பண்ணுங்கள். அதில் நம்மளோட மக்கள் இருக்காங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளோட நியூரல் கனெக்ஷன் இருக்குது. இப்போது நம்ம இப்போ நம்ம புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புதிய குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. இந்த புதிய குரூப் ஆஃப் பீப்புளில் சில பேர் அன்பு காட்டுறவங்களா இருப்பாங்க, சில பேர் நம்மளை வம்பிழுக்கிறவங்களா இருப்பாங்க, சில பேர் அப்படியே அமைதியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த அன்பு காட்டுறவங்க யாருன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு ஒத்து போகிற விஷயங்கள், அதெல்லாம் அன்பு காட்டுறவங்க. நம்மளை வம்பிழுக்கிறவங்க விஷயங்கள்லாம் என்னென்னா, நம்மளோட அசம்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் நம்மளோட வம்பிழுக்கிறவங்க. அப்புறம் அமைதியாக இருக்கிறவங்க அதை பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, சும்மா பேசிவாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது மேபி இது யூஸ்ஃபுல்லாக ஆகாமல் இல்லாமல் இருக்கலாம். பட் நாட்கள் ஆக ஆக இந்த வம்புக்கு இழுத்தவங்களும் இந்த அன்பு காட்டுறவங்களும் நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம காட்டில் இருக்கிற மக்கள், அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிற நியூரல் கனெக்ஷனோடு சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டாக மாறி நம்மளுடைய தினசரி சிந்தனைகளை வடிவமைச்சிட்ருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நமக்கு என்ன தெரியாதுன்னே நம்மளுக்கு தெரியாது, சரியா? ஸோ எந்த புத்தகத்துலேருந்து வேணாலும் நம்ம எதை வேணாலும் கற்றுக்கலாம். இந்த புத்தகங்கள் தான் ரீட் பண்ணணும், இவங்க சொல்கிற இந்த 5 புத்தகங்களை தான் ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு கட் ஃபீலிங் இருக்கும், ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஏதோ டைட்டிலை பார்த்தோ இல்லை புக்கை வர பார்த்தோ இருக்கும். அதை உள்வாங்கிட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் புத்தகமே படிக்க போகிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம். சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல்லேருந்து புக்ஸ் படிச்சுட்டே தான் வரோம். பட் அந்த மாதிரி புத்தகங்கள் வேறு, நம்ம இங்கே சொல்கிறது வேறு. நம்மளாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு புக்கை ரீட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னும் நிறையா ஹையை கொடுக்கும். எது ஒரு பர்சனை இன்னொரு பர்சனை புக்கு படிக்க தூண்டுது அப்படின்னா, அந்த ரீட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஹை இருக்கும் தெரியுமா? அந்த ஹை மற்ற எதுலேயுமே கிடைக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 600 வருஷ வாழ்க்கையை உங்கள் மூளையில் ஒரு 1.5 வருஷம், வெற்றிமாறன் கூட சொல்லியிருப்பார்ல, ஒரு 1.5 வருஷத்தில் நீங்கள் அதை கற்றுக்குறீங்க. ஒரு 600 பேஜ், ஒரு 800 பேஜில் நீங்கள் கற்றுக்கும் போது அது எவ்வளோ வேல்யூபிளானது. அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஜெயகாந்தனோட சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் என்னென்னா, அது நான் படித்து முடிச்சோடனே நான் என்ன எழுதுனேன்னா, ஆணை ஆணாக அறிந்து நாமும் சாக்கடையின் ஒரு பிரதிநிதியே என உணர்த்தும் ஒரு நாவல் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. ஒரு மேலோட நேச்சர் எப்படி, என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல அவன் என்ன பண்ணுவான், என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத உணர்த்துகிற ஒரு நாவல். அதே மாதிரி அவருடைய நாவலில் ஒரு சில கட்டம் வரும். அதில் கேரக்டர் இதுவா இல்லை அதுவா இல்லை எந்த பாதையில் போகிறது அப்படின்ற சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். அந்த இடம் நம்மளுக்கு எதை கொடுக்குதுன்னா, நம்ம நேரடியாக வாழ்ந்து பார்க்காத ஒரு அனுபவத்தை முன்னாடியே கொடுக்குது. அதே மாதிரி எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் வரும்போது அந்த அனுபவத்தை அந்த கான்சிக்வன்சஸ்லாம் நம்ம தெரிஞ்சனால
என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதையும் அந்த நாவல் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ புத்தகங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுது. நான் வாழாத அனுபவத்தை முன்னாடியே எனக்கு தர்றது மூலயமா நான் எப்படி டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்றத சொல்லித் தருது. இது எவ்வளோவான ஒரு ப்ரீஷியஸான ஒரு திங் அப்படின்றது எனக்கு இதையும் நம்ம என்ன மணியாலேயோ இல்லை காசு கொடுத்தோ இல்லை உடனடியாகவோ தெரிஞ்சிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் புத்தகங்கள் வேறு என்னென்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய புதிய வார்த்தைகள் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்கும். பட் அதை டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் சேரும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு சென்டென்ஸாக மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மெடிடேஷன்ஸ் பை மார்க்கஸ் ஆரலியஸில் ஒரு வேர்டு இருக்கும். என்னென்னா ஃப்ளேமிங் த தாட்ஸ் இன்டூ நோ அப்படி கிடையாது, ஃபயரிங் த தாட்ஸ் இன்டூ ஃப்ளேம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும், நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படி தான் அப்படின்றது. பட் நம்ம இதை ஏதோ ஒரு மூலையில் அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம். பட் எவ்ரி டைம் அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், பட் அதோட காம்பினேஷனில் ஒரு சென்டென்ஸ் வரும்போது அது இன்னும் ரொம்ப அழகாக மாற்றுது. வேறு புத்தகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, வேறு அவங்களுடைய தினசரி சிந்தனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியாக இந்த புத்தகங்களுக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். எந்த புத்தகங்கள் இந்த புத்தகம் படிக்கணும் இந்த புத்தகம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த புத்தகங்கள் வேணாலும் படிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேருந்தும் நம்ம விஷயம் நம்ம கற்றுக்கலாம்.